move for the concluding session. Can we have Thiru N. Chandrananna, Chairman and Managing Director, Eastman Exports Global Clothing Private Limited. Thiru R. Gopalakrishnan Anna, Treasurer, Tirupur Export Association. And Thiru Kumar Duraiswamy, Joint Secretary, Tirupur Association. Thiru K. M. Subramanian Anna, President T. Thiru SNQS Ilangunanna, on to the dais, please. Padma Shri Dr. Shaktivel Anna for forming our Tirupur Exporter Association 3 decades ago, and the mentor for the Osairi Network Exports. And I thank Mr. Subramaniam, who is the front runner for all the activities, and I thank Mr. Chandran Anna, who is the founder, chairman of Tirupur Exporter Association in 2012, and Mr. Elangovan, current TSF chairman, who has organized all these beautiful things, and beloved brother Kumar Duraiswamy is the front runner for all the coordinations. So before, I think today everyone has talked enough about the problems. Let me say a few words about the compliance. The compliance has started between 2000 and 2004, but the knitwear industry in Tirupur has started in 1950s and 60s and 70s. So I know, I have seen, I have been into this industry for a long time. So before 2000, 2000க்கு முன்னாடி தொழில் பிரச்சனைகள் எல்லாமே தொழிற்சங்கம் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அந்த தொழிற்சங்கங்கள் தெருமுனை கூட்டம் இந்த மாதிரி இடத்துல தான் லேபர் ஆக்ட்னா என்ன, லேபர் பிரிவிலேஜ்னா என்ன, சட்டங்கள் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு காலகட்டம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த இண்டஸ்ட்ரிகளோட செயல்பாடுகள் மாறிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ 2000க்கு முன்னாடி வருஷம் போனஸ் பேச்சுவார்த்தைக்கு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் கூடவும் மற்ற லோக்கல் சைமா கூடவும் பேச்சுவார்த்தை ஒரு 2-3 மாதம் நடக்கும், அப்புறம் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் அந்த ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ் 2000ல் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டாக வந்ததுக்கப்புறம் ஸ்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். அன்னைக்கெல்லாம் வரும்போது பெரிய ப்ராப்ளம்ங்கிறது சர்ஃபேஸ் ஆகிறது இல்லை. ஆனாலும் அந்தந்த ஏரியாக்குள்ளேயே இப்போ தொழிற்சங்கங்கள் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அசோசியேஷன் கூட திருப்பூர் எல்லைக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். அதை தாண்டி வரும்போது தான் மிஸ்டர் அலோசியஸ் மாதிரி என்ஜிஓஸ், ஸோ அவங்க திருப்பூர் ஃபேக்ட்ரியை தாண்டி வெளியில் இருக்கிற டிப்ரைவ்டு சில்ட்ரன், நீடி சில்ட்ரன், இந்த மாதிரி இருக்கிறவங்கள எடுத்துட்டு அதை அரசாங்கத்து கூடயும் மற்ற என்ஜிஓஸ் கூடயும் ஷேர் பண்ணி அவங்க டெவலப்மெண்ட்ஸை ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ 2000 அதுக்கப்புறம் 2004 வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஸ் have taken over the role of NGOs as well as trade unions, including factory inspectorate. and இவங்க எல்லாமே என்னென்ன பார்க்க போகிறாங்களோ ஒரு ஸ்டேஜ்லேயும் ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ் have started. அதுக்கப்புறம் ஈவன் buyers also involved in day-to-day activities. ஸோ பையர்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பங்களாதேஷில் என்ன பிரச்சனை, நம்ம அதுக்கு என்ன மாதிரி முன்னெடுத்து அதெல்லாம் வராமல் தடுத்துக்கணும், மற்ற வியட்நாமில் என்ன, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவங்க சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 3 monthsல இதை கரெக்டிவ் ஆக்ஷன் கொடுங்க, 6 monthsல கரெக்டிவ் ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது உலகத்தில் எந்த இடத்துல எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோம். முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. அது திருப்பூரோட கல்ச்சரில் எதை சொன்னீங்கனாலும் அடாப்ட் பண்ணிக்குவோம். பட் அதுக்கு we need some breathing time. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வரும்போது டுடே we are in a well advanced time. இப்போ வரும்போது ஏஐ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறதும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தே கம் இன் இடிஐ மாதிரி ரெப்ரசன்டேஷன். தே ஆர் பிட்வீன் த பையிங் ஹவுசஸ், buyers, compliance agencies and factories. ஸோ இந்த ஒட்டுமொத்த டீமாக நம்ம இயங்கிட்டு இருக்கும்போது எந்த செட்பேக்குக்கும் வாய்ப்புகள் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசை உருவாக்கிக்கிறோம். ஸோ
சின்னதோ பெருசோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தாண்டி போயிட்டே இருக்கிறோம். ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 35,000 crores எக்ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து தொழிலாளரை குரூமிங் பண்ணுற ஹெச்ஆர், அவங்கள கைடு பண்ணுற பையர்ஸ், இவங்களை எல்லாத்துக்கூடையும் இணைஞ்சு செயல்படுற தொழிற்சங்கம், என்ஜிஓஸ் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ். வித்தவுட் தட் nothing can happen. So I thank everyone for this opportunity. Whatever the grievances are there, we are here to address it. You are there to groom the HR teams and above all, our net assets, the employees of all the Tirupur and other related industries. So we are all there for the growth and we are marching towards 1 lakh kodi. So from the mark of 35,000 crores, we are planning for 3 times. So the 3 times with all your supports, it will be definitely happening and we are there to see that. Thank you for the opportunity. காலை 9 மணிக்கு வந்திருந்து உங்கள் பதிவுகளை ஏற்று அவங்கவுங்க இருக்கையில் அமர்ந்து சிறப்பான 5 அமர்வுகளையும் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒன் சைடடாக போகக்கூடாது. அப்போ இப்போ வந்து நீங்கள் காலையிலிருந்து இந்த 5 அமர்வுகளிலும் கமிஷனர் பேசினதுலேருந்து இப்போது திருப்பூரின் தொழில் முன்னோடியான சந்துரு அண்ணா பேசின வரைக்கும் கேட்டிருக்கீங்க. இதில் உங்களுக்கும் நிறையா கேள்விகள் இருக்கும், உங்களுக்கும் நிறையா உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அடுத்து வரக்கூடிய 5லிருந்து ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கங்க. யாருக்கு கருத்து சொல்ல வேண்டியது இருக்கோ கை தூக்குனீங்கன்னா மைக்கு வச்சுருக்காங்க, கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். கேள்வி இருந்தாலும் உங்க கருத்துக்களை மட்டுமல்ல, கேள்வி இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் டீசா அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன், டேலண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாஃப் அசோசியேஷன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு குமார் அண்ணா தான் அழைச்சிருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே காலையில் தொழிற்சங்கத்திலேருந்து அவங்க பேசுகிற கருத்தையும் கேட்டோம். அடுத்தது ஒவ்வொரு அமர்விலையும் ஒவ்வொருத்தரும் இப்போ எம்பவர் லேடிஸ், அவங்க எம்பவர் பற்றி பேசுகிறாங்க, ஹெச்ஆர் சம்மந்தமாக பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த தொழிலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் தாட். இப்போ டிஎஸ்எஃப்னுடைய ஆப்ஜெக்டே என்னவா இருக்கும், இந்த தொழில் நம்ம 1 லட்சம் கோடியை அடைவதற்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாட்டாக இருக்கும். அப்போ நமக்கு அதுக்கான இப்போ ஒரு சிலர் பேசும்போது கூட சொன்னாங்க நமக்கு ட்ரைனிங்ஸ் நிறைய தேவை அப்படின்னு. அப்போ கூட ஒரு ஹெச்ஆர் கூட சொல்லியிருந்தாரு, நாம இங்கே கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன என்ன இருக்குன்னு அப்படின்னா, நீங்க கற்றுக் கொடுங்க, அதே மாதிரி எல்லா நிறுவனமும் கற்றுக் கொடுங்க. அவங்க எங்க போவாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் கத்துட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க, இப்போ இன்னொரு கன்சர்னுக்கு போகும்போது அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அந்த கன்சர்ன்ல போய் யூட்டிலைஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ட்ரைனிங்கிற ஏரியாவில் எனக்கு தெரிந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் தான் ட்ரைனிங்ஸை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்போ ஹெச்ஆர் பேசும்போது கூட நம்ம ஒரு போய் ஒரு ப்ரொடக்ஷன்ல கேட்கறோம், 4 பேர் 10 பேர்த்து அமுச்சு விடுங்க, 20 பேர்த்து அமுச்சு விடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருக்கிற ஓனர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஓனர்ஸ்க்கான மெயின் மோட்டோ என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அவுட்புட் அதிகமாக வரணும், நமக்கு ப்ராஃபிட் வரணும், ஆன் டைம்ல குட்ஸ் போகணும். அப்போ ஆன் டைம் அப்படிங்கிறதே நமக்கான அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, லீடர்ஷிப் இல்லை. நம்ம கிட்ட வந்து நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எந்த அப்டேஷனும் கிடையாது. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் நிறைய பேர்கிட்ட பழகுற வரைக்கும் நான் சொல்றேன், 50% பீப்புள்கிட்ட அப்டேஷன் கிடையாது, எந்த ட்ரைனிங் கிடையாது, ஸ்கில் கிடையாது. ஆனா நமக்கு வந்து அந்த கோல் மட்டும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நம்ம இப்ப நான் ஸ்டாஃப் அசோசியேஷனோட லீடரா இருக்கிறதுனால நான் கேட்கிற அவங்க கிட்ட கேட்கும்போது, இப்ப நிறுவனங்கள் இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்றாங்க, அதே போல அவங்க சைடும் பிரச்சனை இருக்கு. அப்ப இது மியூச்சுவலா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இந்த மியூச்சுவலா ஒரு பிரிட்ஜா நம்ம வந்து அதுக்கு இந்த டிஎஸ்எஃப் மாதிரி போரம் வந்து உதவணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்க்ளேவ் வந்து அதிகமா நடக்கணும். இது வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்ச தொழிலை பத்தியே நம்ம பேசுறது கிடையாது. நம்ம சினிமாவை பத்தி பேசுறோம், அரசியல் பத்தி பேசுறோம் ஒழிய தொழிலை நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யாரும் அதிகமா நம்ம விவாதிக்கிறதே கிடையாது. அந்த ஒரு விவாதத்தை, இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு ஃபாரம்ல முன்னெடுக்கிறதுக்கு டீக்கும் மற்றும் டிஎஸ்எஃப்க்கும் எங்களுடைய நன்றியை டிஎஸ்எஃப் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹெச்ஆர்ஸ் வந்து குறை கேட்கறதுன்னு சொல்றாங்க. பட் அது என்ன பொறுத்தளவு அந்த அளவுக்கு உண்மை இல்லாத விஷயம். ஏன்னா நானும் இந்த கொஸ்டின் வந்திருக்கேன்.
குறைகள் இல்லை. அவங்க எம்ப்ளாயிஸ் என்னன்னா நம்ம அவங்களுக்கு செஷன்ஸ் போடுவோம், அதாவது இஎஸ்ஐ பத்தியோ பிஎஃப் பத்தியோ அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட் பத்தியே போடுவோம். அப்ப அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் கால வந்ததுல இருந்து எனக்கு இது இல்லை அதுல இருந்து எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறப்போ ஹெச்ஆருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இருந்தால் சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அது போல மேபி ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்டரியில ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் இதான் ஆன்சர் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் படிச்சுக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கடி மீட் பண்ற விஷயம் இதுதான். எனக்கு இஎஸ்ஐக்கு என்னாச்சு, இஎஸ்ஐ கார்டு என்னாச்சு, எனக்கு இந்த நம்பர் என்னாச்சு, இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும், இன்சூரன்ஸ் எங்க போகணும், எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி குறைகளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்றாங்களோ அந்த கொஸ்டின் அவங்க ஆன்சரை அட்லீஸ்ட் ஒரு சார்ட்ல எங்க எழுதி போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. என்னோட நேம் பிரபாவதி. ஆக்சுவலி மார்னிங் வந்து லக்ஷ்மி ஐபிஎஸ் அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது வந்து ஒரு ஃபீமேலாக இருந்து அவங்க ஐபிஎஸ் ஆனது. அது போக அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனான வேர்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஷைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஷைன் பண்ணிக்கிறோங்கிறது வந்து ஒரு கம்பெனியில் ஃபீமேல்ஸ் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்க்கும் மேல்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஃபீமேல்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி தான். பிகாஸ் மேல் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து லீகல் சம்மந்தமாகவும் இருக்கட்டும், பிஎஃப்இஎஸ்ஐயாக இருக்கட்டும், மற்ற பக்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டேலண்டட் இல்லையாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் எல்லா ஓனர்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதில் பாதி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட 6 monthsக்குள்ளே அவங்களுடைய எஃபெக்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு ஆடிட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்குன்னா அவங்களோட எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறது ஈஸிலி மற்றவங்க அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாங்களா இல்லையோ மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃபீமேல்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்கங்கிற ஒரு தாட்டில் வரும்பொழுது எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணும்பொழுது ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக முன்னாடி வரணுங்கிறத நான் முன்மொழிஞ்சு அவங்கக்கிட்ட நான் வந்து இன்ஸ்பிரஷன்ஸாக நான் சொல்லுவேன். நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் பயங்கரமாக நான் என்னென்ன ஷைன் பண்ணியிருக்கேன், நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டீ அசோசியேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி, எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததுக்கான டீ அசோசியேஷன் ப்ளஸ் இங்கே நான் ஃபேஸ் பண்ண இப்போ ஸ்பீச்சஸ் ஃப்ரம் த மார்னிங்லேருந்து நான் பார்த்ததுல வந்து பிராண்ட்ஸாக இருக்கட்டும், யூனியன்ஸாக இருக்கட்டும், என்ஜிஓஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய தாட்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து நிறைய பாயிண்ட்ஸஸ் அவங்க சொன்னாங்க. இட்ஸ் ஆல் அபல் அக்செப்டபிள். பட் சில விஷயங்களில் வந்து என்ன கொஷின் சொல்கிறோன்னா நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது யாரையும் நான் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, நாங்கள் வந்து ஒர்க்கர்ஸை வந்து யாரையும் வந்து மனித நேயத்தோடு தான் நாங்கள் எப்பயுமே பார்ப்போம். அது ஒரு விஷயம். பிகாஸ் நாங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து ஆகணும். பிகாஸ் ஓனர்ஸ் வந்து எஸ்ஓபிஸ் கொடுத்துருவாங்க, ரூல்ஸை கொடுத்துருவாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுடைய டீமப்பா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டே லேட்டாக வராங்களா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். செகண்ட் வந்து அதே சேம் திங் சொல்லுவோம். தேர்ட் அதே தான் சொல்லுவோம். ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் டேக் ஓவர் பண்ணுறது ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் ஹெச்ஆர் டீம்ஸ் மட்டும்தான். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் பேடாக குட்டாக இருக்கிற விஷயத்த என்றைக்குமே மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் வந்து அப்ரிஷியேஷன் வாங்கினது இல்லை. அது எல்லா கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நான் அதில் சஃபர் ஆகியிருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் தட். ஆடிட்டாக இருக்கட்டும், ஹெச்ஆர் மேனேஜர் ரோலாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, ஃப்ரம் த டாய்லெட் கிளீனர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரம் த டாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். நாங்கள் இன் கேஸ் ஆஃப் எங்கள் கேபின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். பட் எங்களுக்கு அது கன்வே ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஹெச்ஆரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டீமாக வந்து ப்ரொடக்ஷன் டீம்ஸில் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஹெச்ஆர் டீமுக்கு. ஸோ அவங்க வந்து அதை கன்வே பண்ணுற விதம், அதை மேனேஜ்மெண்ட்டு உன் ரோல் என்ன நீ ஏன் பார்க்கல, ஷீ இஸ் நாட் குட், ஹெச்ஆர் டீம் இஸ் நாட் குட், இது போல தான் நாங்கள் பேர் வாங்கி ஓகே இதெல்லாம் நாங்கள் ஃபெடப் ஆனாலும் ஸோ நமக்கு மேலே ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, இது நம்மளோட ரோலு, ஸோ நம்ம தான் இதை பண்ணிக்கணும்னு நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் திட்டு வாங்காமலாம் யாருமே இங்கே இந்த ஹெச்ஆர் மேனேஜரும் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நாங்கள் அதெல்லாமே வந்து ஒரு டாஸ்காக எடுத்து அதை நாங்கள் வந்து ஒரு அவமானமாக வந்து மனசுக்குள்ளே அழுதுகிட்டாலும், ஆனால் நாங்கள் இது ஒரு டாஸ்காக எடுத்து நெக்ஸ்ட் அவங்க அந்த கொஸ்டின் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்களுக்கு நாங்கள் ஹாஷாக தான் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும்.
யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ நாங்கள் வந்து இந்த என்க்ளேவ்ல நாங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீயோட அசோசியேஷனில் நீங்கள் ஃபோர்ஸ் ஐ திங்க் உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில்ஸு கம்பல்சரி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கால் பேக் பண்ணனால தான் மட்டும்தான் நாங்கள் இங்கே வர முடிஞ்சிச்சு. இல்லைன்னா எங்களால் இங்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா ரொட்டீன் எங்களோட கம்பெனியோட ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக லாங் இருக்குது. லீவா அதை நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும், ஹெச்ஆருக்கு மட்டும் லீவ் கிடைக்காது. நீ போயிட்டா யார் கம்பெனியை பார்ப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சில கம்பெனிஸில் கம்ப்ளைண்ட்ஸுக்கு செப்பரேட் மேனேஜர் இருப்பாங்க, ஹெச்ஆர் ரூல் பார்க்குறதுக்கு செப்பரேட்டாக இருப்பாங்க. இப்போ ஆர்டர்ஸ் கம்மியானதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே அந்த ரோல் மாறப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறோம், நாங்களே டேக் ஓவர் பண்ணி பார்க்குறோம். இது வந்து இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ மற்றதுக்காகவோ நாங்கள் போய் டிபெண்ட் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஓனர்ஸ் வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ரியலபிளாக, அதாவது அவங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொடுத்து அந்த இடத்துல எங்களுடைய ஃபுல் எஃபெக்டை கொடுத்து நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறோம். பட் அதுக்கான ரெகக்னேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடைக்கல. பட் உங்கள் மாதிரி ஒரு டீ அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் கலந்துக்கும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் தட். பிகாஸ் என்னன்னா எங்கள் ஓனர்ஸுக்கு அது வந்து தெரியணும். பிகாஸ் இங்கே இருக்கிற குறிப்பிட்ட ஓனர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. பட் எங்களோட எல்லாருடைய கம்பெனியோட ஓனர்ஸுக்கும் இது நீங்கள் ஃபீட்பேக்காக நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து எங்களுடைய சில விஷயங்கள் யூனியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. யூனியன்ஸில் சொன்னது வந்து நாங்கள் அவங்களோட ரெக்ரூட் பண்ணுற ஆளுகளை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிற ஆன ரீசன் நாங்கள் மட்டுமல்ல. ஏன்னா இப்போ வந்து ஐஎஃப்ல நிறைய லாஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ யாருமே வந்து இது ஓனர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் யூனியன் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் லேபர் சம்மந்தமாக மட்டும் பேசுகிறாங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதிலேயே போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால நிறைய ப்ரொடக்ஷன் சைடும் சரி மற்ற சைடும் சரி அதனால நிறைய டிஃபால்ட்ஸ் அவங்க வந்து லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இமிடியேட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்த அவங்க வந்து அவங்க லாஸ் பண்ணதை வந்து அவங்க டீம் அவுட் பண்ணுறதுக்குள்ள அவங்க ஷிப்மெண்ட் டேட்டு முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த லாஸை வந்து நாங்கள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் சில ஓனர்ஸ் வந்து அங்கே வந்து பிபி மீட்டிங்காக இருக்கட்டும் சம்திங் ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணும்போது எங்களை வந்து அந்த பிளேஸில் வந்து பையிங் ஆஃபீஸ்லேருந்து மீட்டிங் வைக்கும்போது கம்பல்சரி ஒரு ஹெச்ஆரை மீட்டிங்கில் கலந்துக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் நாங்கள் இன்வால்வ்டாக பண்ணிவிட்டு ரெக்ரூட் பண்ணும்போது நாங்கள் அது கரெக்டான பர்சனாக நாங்கள் வந்து அதில் போஸ்டிங்கில் அப்ளை பண்ணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருப்போம். ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ், இப்படி வந்து ஜாயின் பண்ணுறவங்கள எங்களால் ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நாங்கள்லாம் ஃபெயிலாக தான் போகிறோம். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் சரி இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம்தான். பட் இன்னும் நான் லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அகெயின் ஐ எம் வெரி தேங்க் டு டீ அசோசியேஷன். இது போல் நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் எனக்கு இப்போ இந்த சரௌண்டிங்கில் ஹெச்ஆர்னு பேசும்போது காதுக்கு குளிராக இருக்குது. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் ஹெச்ஆர் பற்றி யாருமே பெருமையாக பேச மாட்டாங்க. எனக்கு இங்கே மட்டும்தான் கேட்குது. அதனால் என் ஃபேமிலியே இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நாங்கள் நிறைய விஷயங்கள ஆடிட் ஃபெயிலாக போச்சா ஹெச்ஆருக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்காது. ஆனால் ஃபெயிலாக போச்சுன்னா ஹோல் ஆஃப் த கம்பெனி அந்த ஆடிட் ஃபெயிலாக போனதுக்கான ரீசன் என்னங்கிறத யாருமே வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னவா அது ஏன்னா நீ ரிப்போர்ட்டு தப்பாக தானே கொடுத்த, நீ கரெக்டாக கொடுத்துருந்தா பாஸ் ஆகிருக்கும்ல, அந்த தாட் தான் இருக்குமே ஒழிய. ஸோ பாஸாக போனதுக்கு அப்ரிஷியேஷன் கிடையாது, ஃபெயிலாக போனால் அதுக்கு ஹெச்ஆர் தான் காரணம். கம்பெனியாக அவர் ஆல்மோஸ்ட் நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கம்பெனியில் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஹெச்ஆர் தான். ஸோ ஹெச்ஆருங்கிறத வந்து நான் இந்த ஜாப் விட்டு நிறைய தடவை வெளியே போகலான்னு நினச்சிருக்கேன். பட் அது என்னமோ தெரியல, என்னோட பெட்டில் ஊர்ன மாதிரியோ என்னமோ தெரியல. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நான் ஒரு ஃபெடப் ஆகி உட்காந்தேன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அந்த இடத்துல ஸ்பாட்டில் போய் நிற்பேன். ஸோ இது வந்து ஏன் நீங்கள் போகிறீங்கன்னு அசிஸ்டன்ட் கூட நீங்கள் ஏன் மேடம் இதெல்லாம் போய் முன்னாடி போய் நிற்கிறீங்க, இப்போ தானே அவங்க மேனேஜ்மெண்ட்டில் உங்களை இப்படி பேசினாங்கம்மா. பட் இது நம்ம ரோல், இது நம்ம செஞ்சு தான் ஆகணும். வைல் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம இது பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டு வாங்கினாலும் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் போய் அந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ என்னோட டீம் மீன்ஸ் இங்கே இருக்க எல்லாருமே எல்லா ஹெச்ஆர்ஸுக்கும் ஐ எம் வெரி தேங்க் டு எவ்ரிபடி. தேங்க்யூ சார்.
என் பேர் கௌரிங் சார், ஸ்கைகோடெக்ஸில் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன். காலையிலேருந்து பேசினவங்க எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசணும். ஹெச்ஆர்னா பிரெயின், ஹார்ட்டு, சிபியூ எல்லாமே பேசணும். என்னோட கருத்து என்னன்னா, நாங்கள் தான் சார் உயிர். ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து உயிர். கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைன்னா வந்து உள்ள ஆர்டர் எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியாது. அது தெரிலனா வந்து எதுவுமே ப்ரொடக்ஷனுமே வந்து நடத்த முடியாது. அதனால் உயிர் அப்படிங்கிறது வந்து நெட்டில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமார்க் வந்துட்டு இந்த மை ஸ்பேஸ் மை ஜர்னி அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய கொண்டு வராங்க. பிராண்ட் சைட்லேயும் இதை வந்து நிறைய ரெக்கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் பையிங் ஆஃபீஸ் சைட்லேயும் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். இது வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. வணக்கம், என்னுடைய நேம் காளியப்பன். என்னுடைய 2 ரெக்வஸ்ட் இந்த தி அசோசியேஷனுக்கு. ஒன்று வந்து நம்ம பேசுகிற எல்லாமே வந்து எனி ஆர்கனைசேஷன், எனி கல்ச்சரல் அசோசியேஷன் எல்லாமே பேசும்போது ஒர்க்கர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் வாழக்கூடிய இந்த திருப்பூரில் வந்து 2 இது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்று வந்து சுத்தமில்லாத சிட்டியாக இருக்குது. நம்ம அதிகமாக ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரே சிட்டின்னு சொல்லிங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை, ஈவன் இந்தியாவில் கூட மேஜர் எக்ஸ்போர்ட், இப்போ சார் சொன்னாங்க 35,000 crores ரெவன்யூ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய ரெவன்யூ வந்து நம்ம கார்பரேஷனுக்கு போகுது. அந்த கார்பரேஷனில் வாழக்கூடிய நம்ம மக்கள் சுகாதாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு காலையில் இந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு எதுக்கு வளர்ந்து வரும்போது குண்டிலிருந்து நான் கிராஸ் பண்ணி வரேன். அந்த பாலத்துக்கு அவ்வளவு சுமல் வருது இந்த மழை வந்ததுனால. ஏன் நம்ம ரெவன்யூ கொடுத்த பிறகும் இந்த சுகாதாரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சுகாதாரம் கிடைக்கிறதுனால என்னுடைய உடல்நிலை பாதித்துச்சு அப்படின்னம்னா, அது நான் சாதாரண இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் அப்படின்னம்னா, ஒரு சின்ன ஆப்ரேஷன், மினி ஆப்ரேஷன் இருந்தால் கூட அதை கோயம்புத்தூருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஏன் இங்கே உள்ள நல்ல ரெவன்யூ கொடுக்குற சிட்டியில் இருந்துக்கிட்டு நான் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் வந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னம்னா, அவங்களுடைய அகாமடேஷன், என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே டபுள் ஆகும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் நம்ம இந்த டி அசோசியேஷன் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மெடிக்கல் காலேஜினுடைய ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் ஈக்குவல் டு கோயம்புத்தூருடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயே கொடுக்கற மாதிரி ஏன் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது? நம்பர் 2, இந்த சிட்டி ஏன் சுத்தமாக வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உங்களுடைய முயற்சியில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய முதல் சிட்டிசனை நான் இருப்பேன் சார். என் பேர் சுரேஷ், நான் நெட்வொர்க் பார்த்து கம்பெனிலேருந்து வரேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் சொல்கிறது நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன். இன்னைக்கு டே வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. காலையில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சிறப்பு கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 24 இயர்ஸாக இருக்கேன். அது 22 இயர்ஸ் ஒரே இண்டஸ்ட்ரி, என்சிசிங்கிற இண்டஸ்ட்ரியில் ஹெச்ஆர் அசிஸ்டண்டாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கேன். சீஃப் பீப்புள் அண்ட் பிளான்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. என் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து நான் லைஃபாக எடுத்துகிட்டு இங்கே ஒர்க் பண்ணேன். உண்மையாக அதுக்கு நான் பலன் கிடச்சிது. நான் அதுவும் மற்ற ப்ரொஃபஷனோட ஹெச்ஆர் நான் ஏன் நினைச்சேன் அப்படின்னு நான் ஒரு பேசிக் சோசியல் ஒர்க்கர் எம்எஸ் சொல்லி முடித்தேன். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு தான் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து சைக்கிள் ஆரம்பிச்சு பைக் வாங்கி கொடுத்தோம். நிறைய இடம் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் என்னென்ன ப்ரொமோட்டர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வெல்ஃபேர் அந்த மாதிரி நிறைய பண்ண முடிஞ்சது. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஆசை பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபீல்டுனால தான் எனக்கு கிடைச்சிது. அதுபோக நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம், நிறைய ஸ்கூலுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நிறைய அதையும் தாண்டி ஒரு சஸ்டைனபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுடைய எல்லா யூனிட்லையுமே ரூட் டாஸ் கொண்டு வரணும், விண்மில் எல்லாமே கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே இந்த ஹெச்ஆர் இருந்து கொண்டு வர முடிஞ்சதுனால அதில் ஒரு பார்ட்டாக நான் இருந்து செயல்பட்டேன் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற இந்த ஃபீல்டு வந்து கர்வமாக எடுத்துக்கிறேன். எப்படி டாக்டர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காட்டும் எதுக்காட்டும் ஒரு டூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஹெச்ஆர் வந்து ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு மனிதன் தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு நேசிச்சு ஒரு அடுத்த லெவல் கொண்டு வரக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுறோம். நீங்கள் மெயினாக வந்து காலையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து தாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது. காலையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கு வந்து என்ன கஷ்டம் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனால் வந்து தாய் வந்து எல்லா கஷ்டமும் கேட்பாங்க. அது மாதிரி தான் நிறைய முன்னாடி சகோதரி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பாசிட்டிவ் வந்து ஹெச்ஆர் வந்து பெருமை வராது, ஆனால் நெகட்டிவ் ரொம்ப ஹெச்ஆர் எல்லா நெகட்டிவ் வரும். ஆனால் அந்த அதெல்லாம் தாண்டி இங்கே ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம தன்னம்பிக்கை ப்ளஸ் வந்து ஏதோ செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உத்தியோகம் தான். யாரும் பாராட்டாட்டியும் பரவாயில்ல, நம்மளே செல்ஃபாக பாராட்டிக்குவோம். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனில் நம்மளுக்கே நம்ம மோட்டிவேட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் முடியும். அதனால பாராட்டு எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைச்ச போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் நம்ம வந்து நம்மளே நம்ம பாராட்டிக்குவோம். ரொம்ப ரொம்ப நன்றியாக இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நண்பர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து அது டி ஆஃபீஸ் எல்லாமே முக்கியமான தலைவர் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். கேள்வி அல்ல, மாறாக என்னோட கருத்து ஒரு ஆலோசனை தான்.
ஏற்கனவே எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் ஒரு சுருக்கமான ஒரு ஆலோசனை தான். இங்கே 4 ஹீரோஸ், 100 ஹீரோஸில் 4 பிஸ்னஸ் ஹீரோஸ் முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த குவாலிட்டி, இந்த ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் டிரான்சிஷன். அதுதான் நான் சொல்வேன். அந்த டிரான்சிஷன் ஏன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, they took a certain pain or they need to improve the industry across the value chain அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய லேர்னிங். அதில் கேஎம் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அண்ணா சந்திரானா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அண்ணா வேற இருக்கட்டும், எல்லாமே வந்து அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்சிஷன் எடுத்து தான் போயிருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, திருப்பூரில் ஒரு 10,000 தொழில் கூடங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு 1000 தொழில் கூடங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த முனைப்பை எடுக்கணும் அப்படின்னாக்கும் ஒரு ஹெச்ஆர் ப்ராக்டிசஸை நம்ம இங்கே பண்ணணும். அதுக்கு அந்த ஹெச்ஆர் கட்டுரையினுடைய கன்க்ளூஷன் என்ன நான் சஜஷன் கொடுக்குறேன். TQTS இருக்கும் ஒரு அகாடமி, ஹெச்ஆர் அகாடமின்னு சொல்லிட்டு தொடங்கி இந்த ஆஃப்லைன் ஆன்லைனில் சில சோசியல் வேல்யூஸ் இங்கே சகோதரிகள் முன்னாடி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க சூப்பர்வைசரி ஸ்கில் ஃபார் விமன் அப்படிங்கிறத முக்கியமாக வலியுறுத்துறாங்க. அந்த ஸ்கில்லை நம்மளால் கொடுக்க முடியும் ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ. அவங்க வந்து ஒரு ஹவ் டு கண்ட்ரோல் த லைன் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைனில் கொடுக்க முடியும். 1 வீக் ஒரு 10 days இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸை கொடுக்கும்போது தேர் கேன் பி மோர் விமன் இன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆல்சோ மோர் ஹெச்ஆர்ஸ் கேன் ஹேவ் மோர் ஹியூமன் வேல்யூஸ் தேன் த கைண்ட் ஆஃப் சட்டன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹெச்ஆர் திட்டினார் அந்த மாதிரி இல்லாமல் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த சோசியல் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ த சோசியல் லெஜிஸ்லேஷன், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது. அதில் குறிப்பாக என்ஜிஓஸ் நிறைய பங்கெடுக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இந்த டிஏ ஒரு சித்த அகாடமியை ஒரு பார்ட் டைமாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் என்னுடைய தலைமையான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். நன்றி. நான் வந்து கேபிள் ஜெயவிஷ்ணு ஸோ இந்த எல்லாருமே வந்து கம்பெனி பொறுத்தவரை வந்து ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது என்னன்னு கேட்டாலே வந்து ஒரு 60% ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு ஒர்க்கர்ஸ் வந்தாங்க அப்படின்னாக்கா முதல்ல காது கேட்குறோம். அதுலேயும் வந்து அவங்க ஒரு லேசாக நம்ம தொட்டோம்னாலே அவங்க வந்து நம்ம என்ன சொல்ல வர்றது எல்லாம் காது கேட்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. நம்ம வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்து நம்ம என்னங்கிறது கேட்குறாரு, அது இல்லாமல் அவர் நம்மளோட க்ளோஸ் ஆகிருக்கிறது உணர்றாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு. ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் வந்து இன்னைக்கு வந்தது எங்களை முதுகுல தட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இதை விட நம்ம இன்னும் டபுள் த எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் உத்வேகம் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்க கேஎம்இடி பொறுத்தளவுக்கு சார் ரோல் மாடல். ஆக்சுவலா சாருக்கு இந்த இதுல வந்து சாரை பெருமையா சொல்றதுங்கிறது வந்து சாருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நாங்கள் சொல்றோம். ஏன்னா எந்த டைம் 12 ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் ஒரு மெசேஜ் போடுறோம் அப்படின்னா எல்லா பிஸி ஷெட்யூல் இருந்தால் கூட இமிடியேட்டா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வேலையை நீங்க சரியா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சக்சீட் ஆகலாங்கிறது. ஸோ சார் வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சார் எங்களுக்கு சொன்னாலும் அந்த யாரா இருந்தாலும் எந்த ஒரு மெசேஜ் போட்டாலும் அது ரிப்ளை பண்ற மாதிரி எங்களோட ஒர்க்கர்ஸ் யார் வந்தாலும் நாங்கள் உடனே ரிப்ளை பண்றோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாராட்டுதலோ எங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு முழுமையா பெற்றிருக்கிறோம். அதனால எல்லா ஹெச்ஆர்எஸ் மேனேஜர்ஸ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நீங்கள் ஜெய்விஷ்ணு கேஎம் நெட்வொர்க்லேருந்து தான் நம்ம பேசுனீங்க. நீங்கள் கேஎம் நெட்வொர்க் ஜெய்விஷ்ணு குரூப் தானே? நைட் 1 மணிக்கு மெசேஜ் போடுறாருன்னு சொன்னீங்க இல்லையா சார்? அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் நிர்வாகிகளுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு அவர். இப்போ டீ அசோசியேஷன் வந்து ஆக்டிவாக இயங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே தான் எங்களுக்கு இங்கும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை இங்கே சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் இறுதிக்கு வருவோம். இந்த காலையிலேருந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து டிஎஸ்எஃப் நடத்த நிகழ்ச்சியில் அத்தனை நிகழ்ச்சியிலையும் தொழிற்சங்கங்கள் நாங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலையில் வந்து தொழிற்சங்கங்கள் என்ன கருத்தை வலியுறுத்த வேணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை அனைத்தையும் காவல்துறை ஆணையாளர்கள் லட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் ஹெச்ஆர்களுக்கு மிக சிறப்பாக வலியுறுத்தினாருங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக அந்த கருத்து வந்து நல்லபடியான கருத்தாக இருந்தது. அதுக்கு ஒருபடி மேலே போய் இன்னைக்கு இந்த கார்கோ கார்மெண்ட்ஸ்லேருந்து சுகந்தி பேசினாங்க. நாங்கள் வந்து ஒரு முதலாளியாக இல்லாமல் அந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து என் கேபினுக்கே போகாமல் நான் அந்த தொழிலாளிகிட்ட தான் போய் பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த தொழிலாளி நலன் பாதுகாக்கிறதுக்காக எல்லா உரிமையாளர்களும் அந்த ஹெச்ஆர் மூலியமாக ஃபஸ்ட்டு அந்த தொழிலாளியை நல்ல முறையில் அணுகுனாங்கன்னா
தொழிலாளி வந்து திருப்பூரை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொழிலாளி நலன் பாதுகாக்க இந்த மாதிரி சுகந்தி மாதிரி பல உரிமையாளர்கள் நல்லா முன்வர வேண்டும் என்று கூறி தொழிற்சங்கம் சார்பில் நன்றி கேட்கிறேன். திருப்பூரை வந்து வளர்த்துனதுலேருந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு தொழிற்சங்கம் ஒரு காரணம், நம்ம அதை மறுக்கவே முடியாது. நிறைய தொழிலாளிகள் தான் இன்னைக்கு முதலாளியில் இருக்காங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒரு மில் தொழிலாளி தான். நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு முதலாளி இருக்கிற காரணம் தொழிற்சங்கம் தான். சரியா? தொழிற்சங்கம் வந்து அவங்க டிமாண்டை மட்டும் வைக்கிறது இல்லை. இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட நின்றுருக்காங்க, இறங்கி தோல் நின்று போராடி இருக்காங்க. ட்ராபேக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் எங்களோட வந்து இன்னும் தோலோடணும் நின்று டிமாண்ட் பண்ணி ரயில் ரெக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி ரோட்டில் வந்து எங்களோட போராடினாங்க. நூல் வேலை ஏறினப்போ போராடினாங்க. அவங்க வந்து தொழிலாளர் நலன் மட்டும் இல்லை, இந்த தொழில் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர் நல்லா இருக்க முடியுங்கிற உணர்வுடன் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்காங்கிறத வந்து நான் மறுக்க முடியாது. ஒரு சில நிகழ்ச்சிகள் நான் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் சொல்ல, இந்த திருப்பூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரவுடிசமோ அல்லது ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகள் வந்து திருப்பூர் மிரட்டிட்டு இருந்த காலத்தில் தொழிற்சங்கம் தான் வந்து உறுதுணையை நின்று ஒழுங்குபடுத்தினாங்க. அதை வந்து போலீஸுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லாம் பண்ணி திருப்பூர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க அந்த காலத்தில். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி. சரி, தொழிற்சங்கங்களை மறக்கவே முடியாது. தொழிற்சங்கங்கள் எப்பவுமே நம்மளுக்கு கூட வேணும். அவங்க தான் நல்லதாக கிட்ட சொல்லி கொண்டு போகிறவங்க. சரி, என்ஜிஓஸ் மாதிரி அவங்களுமே வந்து நம்மளுக்கு கட்டாயம் தேவை. சரிங்களா? தொழிற்சங்கங்கள் இன்னுமே கொஞ்சம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும். சரிங்களா? தொழில் நல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு. பட் அப்பப்போ வந்து ஈடுபடுத்திக்கணும் உங்களை வந்து. இது ஒரு பெரிய டிஎஸ்எஃப் ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் ஒரு அருமையான உங்களுக்கு சஜஷனில் நல்லா சொல்லலாம். தேங்க்யூ. இவர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு புக்லெட்டாவோ அல்லது வந்து சிலதுலேருந்து கைடன்ஸாவோ ஒரு இன்ஸ்டியூட்டாவோ பண்ணலான்னு இவர் சொன்னது மாதிரி பண்ணும்போது அதுக்குள்ளேயே இவால்வ் ஆகிடுச்சு. இவர் தான் வேகமாச்சு, உங்களுக்கு தெரியுமில்ல. உடனே வந்து ஆன்லைன்லேயே வந்து இதை வந்து we will implement in the online. It's really a continuous process. We will update and we will publish every now and then, and you can raise question and we will answer. So a committee will be formed. So it will reach ஆன்லைன்லேருந்து எடிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நியூ எதுனா இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன், ரெஃபரன்ஸ் சம்மர் ஹேப்பன் இன் அதர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கேன் பி brought into discussion. ஸோ எல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அவங்க ஒரு மேடம் பேசினாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற சொல்லி, உண்மையிலேயே அது கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் உண்மைதான். அதில் நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது இந்த ஹெச்ஆர் மோஸ்ட் நெக்லெக்டட் ஆர் இக்னோர்டு டிபார்ட்மெண்ட் இன் தி ஆர்கனைசேஷன். வி ஹேவ் ஆல் லீஸ்ட் recognized. I would say that. I don't want to say that you are but least recognized your efforts. நீங்கள் சொன்னீங்களே ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாதுன்னு, அது உண்மைதான். தேங்க்யூ. இப்போ கேள்வி கேட்க சொன்னோன்னையும் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் வந்து அதிகமாக கைதட்டல் வாங்கியது என்னென்னா, இப்போ அண்ணாவும் சொன்ன அதே கருத்து தான். ஹெச்ஆர் தான் வந்து லீஸ்ட் ரெக்கக்னைஸ்டாக இருக்காங்க, இல்லை ஹெச்ஆரை வந்து ரெக்கக்னைஸே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிஎஸ்எஃப் அப்படின்றது ஆரம்பித்ததுக்கான நோக்கத்தை வந்து சந்திரண்ணா அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார்கள். அதை தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் அதில் ஒரு தொய்வு இருந்தது. அது தொய்வு அதுக்கப்புறம் வந்து KM சுப்பிரமணிய அண்ணா பொறுப்பேற்றதுக்கப்புறம் நிச்சயமாக தொழிலின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து ஒரு எல்லோரையும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் உருவாக வேண்டும் என்கின்ற தேவையை உணர்ந்து மீண்டும் டிஎஸ்எஃப்பை உயிர்ப்பித்தோம். அந்த உயிர்ப்பித்தலில் கடந்த ஒரு 4 மாதங்கள் முன்னால் முதல் மாநாடு, டிஎஸ்எஃப்போட மாநாடு நடந்தது. அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய டிஎஸ்எஃப்புடைய 2வது நிகழ்வு இது வந்து இந்த தொழிலை வளர்க்க வேண்டும், இந்த தொழிலுக்கு எந்த விதமான இன்னல்களும் வரக்கூடாது, இந்த தொழிலை தொடர்ந்து அடுத்த 5 வருடங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் என்கின்ற அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம், தொழில் அமைதியாக நடக்க வேண்டும் என்ற நோக்கம். இந்த நோக்கத்தின் முதல் மாநாடாக, முதல் கான்க்ளேவாக ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராமோ அல்லது ஒரு டிசைன் ரிலேட்டடான ப்ரோக்ராமோ அல்லது ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராமோ வைக்க வேண்டிய தேவை டிஎஸ்எஃப்க்கு இல்லை. எதை நாங்கள் முதலில் கையெழுத்திருக்கோம் என்றால் ஹெச்ஆரை தான் கையில் எடுத்திருக்கோம். இதை விட உங்களுக்கு பெரிய ரெக்கக்னைசேஷன் என்ன வேணும்? நான் காலையில் குறிப்பிட்ட போதுதான், முதல் அமர்வில் குறிப்பிட்டது போலதான்,
பனியன் நிறுவனத்தில் அதை ஒரு குடும்பமாக நாம் கருத வேண்டும். அதில் தந்தையாக முதலாளி இருக்காங்க, பிள்ளைகளாக தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், தாயாக நீங்கள் HR இருக்கின்றீர்கள். அதை கூட அவர் நெகிழ்வுடன் அவர் குறிப்பிட்டார், சகோதரர் ஒருவர் குறிப்பிட்டார். வீட்டில் நம்ம எல்லாருமே நம்ம அனுபவிச்சு வந்தவங்க தான். அம்மாவை தான் திட்டுவார், குழந்தைகளும் அம்மாவுக்கிட்ட தான் சங்கடப்பட்டுக்குவாங்க. அம்மா தான் எல்லாத்தையும் தாங்கி பேலன்ஸ் பண்ணி அப்பாவையும் சமாதானப்படுத்தணும், பிள்ளைகளையும் சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தை சீராக சிறப்போடு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அந்த தாய்க்கு தான் இருக்குது. அந்த தாய் தான் வந்து கடைசி ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம குடும்பத்தில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வகையிலே இன்னைக்கு வந்து உலகம் மாறிட்டு இருக்கு. நிறைய வந்து இன்னைக்கு மதர்ஸ் டேவெல்லாம் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுறோம். அதே மாதிரி HRஐயும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அதன் முதல் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கூறி, நிறைய ட்ரைனிங் எல்லாம் நடத்தணும்னு சொல்லி சொன்னீங்க. அதோடைய திட்டங்கள் எல்லாம் வந்து பின்னர் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் அறிவிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு மேடையை போட்டு ஒரு நிகழ்வை நடத்தி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அமர்வுகள் முடித்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நான் காலையில் சொன்ன மாதிரி தான், 100 நிறுவனங்கள் 20,000 கோடி ரூபாய் என்கின்ற வர்த்தகத்தை பண்ணும்போது மிச்சம் இருக்கிற நிறுவனங்களை அந்த உயரத்திற்கு நாம் எட்டச் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த 100 நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் எடுத்துக்கொண்டு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிராண்டுலேருந்து பேசுகிறப்போ டெஸ்கோலேருந்து அவரும் சொன்னார், கிரீஸ் பேசுகிறப்பும் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து உலகத்திலே எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்லேயும் இந்த மாதிரி வந்து இவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு போகக்கூடிய ஒரு முயற்சியை கூட யாரும் எடுக்காத போது நீங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பாராட்டினார்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கத்தான் செய்யும். இந்த அறையில் இருக்கக்கூடிய, இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வளர்ச்சி என்கின்ற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் இணைந்துள்ளோம். அந்த வளர்ச்சி மட்டுமல்ல, எல்லோருக்குமான வளர்ச்சி என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்துள்ள இந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த TSF இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நடந்த அமர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக நம்ம தொழில் சங்க சகோதரர்கள் பேசும்போது பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பிட்டார்கள். நிச்சயமாக அதுக்கப்புறம் பேசின NGOக்களும் பல பிரச்சனைகளை குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக அதையெல்லாம் வந்து ஒரு மன வருத்தமாகவோ அல்லது ஒரு என்ன எதிராக பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தாகவே எடுக்கல. அப்படி எடுத்திருந்தா இந்த தொழிலும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே போல தான் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல ட்ரைனிங் பற்றி சொன்னீங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த மேடையிலே TISAவுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். TSFில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு நீங்கள் மிட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் தொழிலுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன ட்ரைனிங்லாம் இருக்கீங்களோ அதை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். தலைவருடைய அப்ரூவலை வாங்கிட்டு அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கட்டாயமாக உருவாக்கி கொடுக்கிறோம் என்கின்ற அந்த நிகழ்ச்சியும் தெரிவித்துக்கொண்டு, HR அகாடமி பற்றி சொன்னாங்க, அலோசியஸ் சார் சொன்னாங்க. ஏற்கனவே தலைவர் அவர்கள் முயற்சியின் காரணமாக எக்ஸிம் பேங்கோடு இணைந்து ஒரு அகாடமி கொண்டுட்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கின்றோம். அதற்கான அறிவிப்பு வந்து இன்னொரு 15-20 நாட்களுக்குள் நிச்சயமாக வரும். தொடர்ந்து வந்து அந்த தொழில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றதோ அதை வந்து மொத்த சமூகத்திற்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு, இந்த HR கான்க்ளேவில் வந்து சேவ் திருப்பூர் மூமெண்ட் அவங்க வந்து பேசினாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசினாங்க. HR கான்க்ளேவுக்கும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு, அதைத்தான் அழகாக ஒருத்தர் பேசினார். இன்னைக்கு நான் வர்ற வழியில் எனக்கு நிறைய குப்பைகள் இருந்தது, இது இவ்வளவு அந்நிய செலவணி ஈட்டி தரக்கூடிய ஊருடைய சுத்தத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு முயற்சியாகத்தான் HRக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து அந்த அஜெண்டாவையும் அதில் இன்க்ளூட் பண்ணோம். 2 நாட்களுக்கு முன்னால் 5th ஃபினான்ஸ் கமிஷன் சென்னையில் வந்து சந்திச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து எல்லாத்தையும் சந்திச்சாங்க. திருப்பூருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது, குறிப்பாக மேயர் அவர்களுக்கு கிடைத்தது. மேயர் அவர்கள் வந்து திருப்பூரின் பெருமைகளை எல்லாம் குறிப்பிட்டு அங்கே ஒரு 650 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து இந்த திருப்பூரை அழகுபடுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை இன்புட்டும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது தான் என்கின்ற அந்த தகவலையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் காலையிலிருந்து சற்றும் சோர்வுறாமல் சந்திரனா தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல
ஒரு சின்ன கேதரிங் இருக்கும், பாதி பேர் போயிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு, காலையில் என்ன உற்சாகத்தோடு வந்தீர்களோ அதே உற்சாகத்தோடு ஒவ்வொரு அமர்வையும் மிக உள்வாங்கிக் கொண்டு, மிகச் சிறப்பாக அதை உள்வாங்கிக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் நிறையா செய்திகளை எடுத்து செல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வந்திருந்த பதிவு செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது டிஎஸ்எஃப் மற்றும் டி சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் காலையில் பேசும்போது தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், குறுகிய காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். அங்கேயும் ஹெச்ஆரைத்தான் நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் உங்களிடம் கூப்பிட்டு எப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் அடுத்த வேலை பார்த்துட்டு இருப்பார்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் எப்படி சிறப்பாக செய்கிறீர்களோ, எப்படி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அந்த இதையெல்லாம் சரியாக செய்கிறீங்களோ, அதே மாதிரி நான் ஒற்றையாளாக செய்யவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து எனக்கு கீழ் இங்கே டி ஸ்டாஃப்லேருந்து நிறைய பேர், என்னுடைய இசி மெம்பராக இருக்கக்கூடிய என்னுடைய கலீக்ஸ் எல்லாத்தோடைய உதவியோடு தான் இதை நான் சாத்தியப்படுத்த முடிந்தது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டவுடன் எனக்கு ஓடோடி வந்து, அண்ணே என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அஜெண்டாவெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்து பல விவாதங்களை நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள நிறையா விவாதங்கள் நடந்துச்சு. இது வேணுமா, இது வேண்டாமா, இது செய்யணுமா, இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவருக்கு, ஆனால் அவர் விட்டால் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருப்பார். அவர் பேச்சை அடக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த அமர்வுகள், இதற்கான தலைப்புகளை எல்லாம் எனக்கு வடிவமைத்து கொடுத்து எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த அன்பு தம்பி அழகிய மணவாளன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நன்றி உரை முடிந்தவுடன் உங்கள் கையால் அவருக்கு ஒரு மெமெண்டோ கண்டிப்பாக கொடுத்தாகணும்னா, அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய டிஎஸ்எஃப் சேர்மன், உள்ளபடியே சொல்லப்போனால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அருமையான சேர்மன். அவருடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த டிஎஸ்எஃப் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெச்ஆர் கான்க்ளேவ் நிச்சயமாக சிறப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் அப்பேற்பட்ட ஒத்துழைப்பை எனக்கு கொடுத்தார். என்ன பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா, இதைத்தான் அந்த சகோதரி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நானும் பிரதிபலிக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு என்னன்னு சொன்னால், நான் செய்த எந்த காரியத்திலும் தடை போடாமல் நீ செய்யறதை செய்யன்னு கொடுத்ததும் அதுதான் நான் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக கருதுகிறேன். அதற்காக அவருக்கு நான் கட்டாயமாக நன்றி சொல்லத்தான் வேண்டும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததால் தான் இதை நான் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடிந்தது. அதே போல் தான் எங்கள் தலைவர் தலைவர் அவர்களையும் நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நன்றி கூறத்தான் வேண்டும். ஏனென்றால் இதற்கு என்ன செலவாகும், என்ன பட்ஜெட் அப்படின்னெல்லாம் நேற்று தான் கேட்டார். இது பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த பிளான் நடந்துட்டு இருக்கு. 6-7 நாட்களாக தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கூட கூப்பிட்டு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் இதுக்கு செலவாகுது அப்படின்றத நேற்றுக்கு தான் ஒரு ஈவினிங்காக கூப்பிட்டு அது ஒரு பட்ஜெட் போட்டுருங்க, குரூப்பில் போட்டுருங்க, அது ஒரு அப்ரூவல். ஏன்னா இது ஒரு நிர்வாகம், பொது நிர்வாகம், பொது சமூகத்துக்குரிய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தன்னிச்சையாக நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எத்திக்ஸோடு அவர் சொன்னதுனால அதை நான் போட்டேன். அதை உடனடியாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு மாற்று கேள்வியோ எந்த ஒரு மாற்று கருத்துக்களோ அங்கே கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான எங்கள் தலைவர் கிடைத்ததால் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சாத்தியமாக இருக்கிறது. இவ்வளவு பேருடைய குரலையும் நாங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. இது என்ன சொல்றது, ஒரு நெகிழ்வாகவே குறிப்பிடுகின்றேன். அப்படிப்பட்ட தலைமை எங்களுக்கு அமைந்ததால் தான் நிச்சயமாக கோபாலண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 5 வருடங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் என்பது நிச்சயமாக சாத்தியமான ஒன்றாகவே எனக்கு தெரிகிறது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, சேவ் அலோசியஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நானும் காலையில் பேசும்போது குறிப்பிட்டேன், இந்த நிறுவனங்களின் வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டேன். இந்த 4 பேர் இங்கே உட்கார்ந்திருக்கவங்க மிகப்பெரிய ரோல் மாடல் என்று சொன்னால், அதில் கோபாலண்ணாவாகட்டும் அல்லது சுப்பண்ணாவாகட்டும், சந்துரு அண்ணாகட்டும், இளங்கோ சார் ஆகட்டும்,
அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் நிச்சயமாக ஆவணப்படுத்த வேண்டும். இந்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். விரைவில் அடுத்த ஒரு அல்லது 2 வருடங்களில் நானே அதற்கான முயற்சிகளை எடுப்பேன். ஏனென்றால் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, ஒரு எளிய விவசாய பின்னணியை கொண்ட குடும்பம் 2 லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழிலை தொடங்குகிறார். திருப்பூருக்கு வந்து பிஹெச்டி காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஒரு தொழிலை துவங்குகிறார். அந்த 2 லட்சம் ரூபா முதலீட்டில் 10 பேர்த்தோட வச்சு துவங்கிய தொழில் இன்னைக்கு வந்து 1000 கோடி ரூபாய் வர்த்தகத்தில் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 6000 பேர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக அவரின் உழைப்பு மட்டுமல்ல, உங்களை போன்ற பல மேலாளர்கள் அந்த நிறுவனத்தை வளர்த்ததற்கு காரணமாக இருக்கின்றார்கள். அந்த மேலாளர்களுக்கெல்லாம் உரிய சுதந்திரத்தையும் உரிய அதிகாரத்தையும் கொடுத்ததால் தான் இன்று கேஎம் நெட்வேர் நிறுவனமாகட்டும், அது ராயல் கிளாசிக் நிறுவனமாகட்டும், ஈஸ்ட்மேன் நிறுவனமாகட்டும் என்ற அளவு வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதெல்லாம் தான் காரணம். உண்மையை நான் நிறைய டைம் ஆச்சரியமாக பார்ப்பேன். அவங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைமையில் கொடுத்து வச்சுருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்டுமாங்க, வைஸ் சேர்மேன்பாங்க. இவங்கெல்லாம் கூட அவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியில் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய மேலாளர்கள் அனைவரையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லக்ஸுரியாவே மட்டுமல்ல, அவர்கள் தான் இந்த தொழிலை வந்து அடுத்த நிலைமைக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை வந்து உணர்ந்ததால் தான், அதை சிறப்பாக செயல்படுத்துவதால் தான் இன்று வந்து இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக உருவாகியிருக்காங்க. அதே போல தான் இன்னும் பல செய்திகளை சொல்ல வேண்டும். இதில் வந்து இன்னைக்கு எங்கள் ஆனரரி சேர்மேன் தொழில் இந்த ஆடை ஏற்றுமதி பீஷ்ம பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் உடல்நிலை காரணமாக வர இயலவில்லை. இவர்களெல்லாம் வந்து தொழில் முனைவோர்களாக எப்படி வந்து மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்களோ, இவர் அத்தனை பேரையும் உள்ளடக்கி திருப்பூரை அடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு போன அந்த ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ்னால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து பத்மஸ்ரீ மட்டுமல்ல, பீஷ்ம பிதாமகன் மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நாங்கள் அவரை போற்றி கொண்டிருக்கிறோம். அவரும் சரி, இந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் என்றுக்குமே வந்து முட்டுக்கட்டை போட்டதல்ல. புதிய முயற்சிகளுக்கு தன்னைத்தானே நம்ம தகவமைத்து பயணிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஆலோசனைகள் சொல்லி கொண்டிருப்பதால் தான் நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். With the permission of my president and TSF chairman, வரும் காலத்தில் நிச்சயமாக ஹெச்ஆர்கள் எல்லாம் அப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கும் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுற மாதிரி, நம்ம எப்படி வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுகளுக்கு அவார்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹெச்ஆர்களுக்கும் நம்ம அவார்டு கொடுக்கணும். பெஸ்ட் ஹெச்ஆர் ப்ராக்டிசிங் கம்பெனிகளுக்கு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையோடு ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், காட்சி ஊடகம் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள், என்ஜிஓக்கள், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், ദേശീയ ഗീതം. जय जय मन अधिनायक जय हे